அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று வெளியான முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அரசு மருத்துவமனைகளுக்காக நலம் டிஎன் இணையதளம் தொடக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்களை மேம்படுத்துவதற்காக நலம் டிஎன் என்ற புதிய இணையதளம் தொடங்கப்பட்டு உள்ளது. பெரிய நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி, தொண்டு நிறுவனங்கள், மருத்துவக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் தனிநபர் ஆகியோர் அரசு மருத்துவமனைகளுக்காக நன்கொடை வழங்க இந்த இணையதளம் உதவும். தொடக்க நிகழ்ச்சியிலேயே பல நிறுவனங்களிடமிருந்து மொத்தம் 2.60 கோடி அளவிலான சமூக பொறுப்பு நிதி வழங்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ரூபாய் 139.47 கோடியில் புதிய மருத்துவ கட்டடங்கள் மற்றும் உபகரணங்கள். தமிழகம் முழுவதும் ரூபாய் 139.47 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய மருத்துவ கட்டடங்களும் நவீன மருத்துவ உபகரணங்களும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு உள்ளன. 751 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை. தமிழ்நாட்டில் 1832 கிராமப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 345 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் காலியாக இருந்த 1071 உதவி மருத்துவ பணியிடங்களுக்கு மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். முதற்கட்டமாக 320 பேருக்கு பணி வழங்கப்பட்ட நிலையில் மீதமிருந்த 751 மருத்துவர்களுக்கு தற்போது பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டு உள்ளன. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய எழுத்துத் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1393 சுகாதார ஆய்வாளர்கள், நிலை 2 பணியாளர்களும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு உள்ளன. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான டெண்டர். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் தகுதியுள்ள குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான கொள்முதல் டெண்டர் வெளியிடப்பட்டு உள்ளது. மொத்தம் 4,41,667 1 கிராம் தங்க மோதிரங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இந்த திட்டத்திற்காக ஆண்டுதோறும் ரூபாய் 755.83 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. அரசு கல்லூரி ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு இடமாறுதல் கலந்தாய்வு. அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான 26-27 பொது இடமாறுதல் கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டு உள்ளது. தலைமை தகவல் ஆணையர் உள்ளிட்ட 5 பதவிகளுக்கு விண்ணப்பம். சட்டம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை, மேலாண்மை, இதழியல், ஊடகம், நிர்வாகம் அல்லது ஆட்சித்துறை ஆகியவற்றில் அனுபவம், பொது வாழ்க்கையில் சிறப்பு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தனியார் பள்ளிகளுக்கு தடையின்மை சான்று மற்றும் பள்ளி தொடங்குவதற்கான அனுமதி ஆணைகள் வழங்கப்பட்டு உள்ளன. இதன்படி சிபிஎஸ்இ மற்றும் பிற கல்வி வாரியங்களின் கீழ் இயங்க உள்ள 15 பள்ளிகளுக்கு தடையின்மை சான்று வழங்கப்பட்டுள்ளது. 10 தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி தொடங்குவதற்கான அனுமதி ஆணைகள் வழங்கப்பட்டு உள்ளது. 18 பள்ளிகளுக்கு 900 பெஞ்ச் டெஸ்க் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளுக்கான புதிய வகுப்பறை இருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஹூண்டாய் மொபிஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் மூலம் 70 லட்சம் மதிப்பில் 18 பள்ளிகளுக்கு 900 பெஞ்ச் டெஸ்க் இருக்கைகள் வழங்கப்பட்டு உள்ளன. ஜூலை 16 அன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தயாரிப்பு. தமிழ்நாடு அரசின் 2026-27 முழுமையான பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்குவதற்காக ஜூலை 16 அன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.